வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பரோட்டா எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம். நம்மளும் வீட்டில் அடுக்கடுக்காக சூப்பராக சாஃப்டாக பரோட்டா செய்யலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி பரோட்டா அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லை. ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். நான் நாகா பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சுகர் எதுக்கு சேர்க்குறோன்னா நல்ல பொன்னிறமான கலர் வரும். இப்போது இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் வெதுவெதுப்பான பால் சேர்க்குறேன். பால் சேர்க்குறதால பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் ஃபுல்லாகவே பால் சேர்க்கலை, கொஞ்சமாக சுட தண்ணியும் சேர்த்து பிசைகிறேன். பால் வேணான்னு நினைக்கிறவங்க வெறும் தண்ணி யூஸ் பண்ணி கூட பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் ரொம்ப சூடு வேணாம், கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருந்தால் போதும். இதுக்கு தண்ணி எவ்வளோ ஊற்றணும் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. இங்கே கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஒரு சாஃப்ட் டோவாக பிசைஞ்சுக்கோங்க. மாவு பரோட்டாக்கு டைட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த இழுக்கிறதுக்கெலாம் சரியாக வரும். மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஆயிலில் தடவி வச்சுருங்க. இந்தமாதிரி ஃபுல்லாக தடவிட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாவு ஒரு 1/2 அன் ஹவருக்கு நல்லா ஊறட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நான் 1/2 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இப்போது இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம், அப்போ தான் கிராக்ஸ் இல்லாமல் இருக்கும். பரோட்டான்றதால கொஞ்சம் பெரிய பால்ஸாக தான் எடுக்கணும். இப்போது எல்லா பால்ஸும் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். இதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊறட்டும், அதுக்கப்புறம் நம்ம தேய்க்க ஆரம்பிக்கலாம். இப்போது அதுலேருந்து ஒரு பால் எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போது தேய்க்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது இதை ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டுக்கோங்க. எல்லா உருண்டையும் இந்த மாதிரி உருட்டி இந்த மாதிரி ஒரு தட்டில் அடுக்கடுக்காக ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டுக்கோங்க. ஒரு சைடு கண்டிப்பாக ஆயில் தடவி இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு தட்டுலேருந்து எடுக்கும் போது ஈஸியாக வரும். இந்த மாதிரி ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். இது நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. அடியில் இருக்கிறது மேலே வரணும். இப்போது இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி நல்லா இழுத்து விடுங்க. இந்த மாதிரி இழுத்தா நல்லா இழுக்க வரணும். இந்த மாதிரி இழுக்க வந்தாலே நீங்கள் மாவு பர்ஃபெக்டாக பிசைஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி நல்லா தின் லேயராக இழுத்து விடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தின்னாக இழுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். இப்போது இந்த மாதிரி லேஸாக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவும் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எடுக்கும் போதே மாவு எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். வீட்டில் பரோட்டா செய்கிறதுக்கு இதோட ஈஸியான மெத்தட் இருக்கவே முடியாது. உங்களுக்கு பரோட்டாவில் நிறைய லேயர்ஸ் வேணும்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நைஃப் இல்லைனா கட்டர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கட் பண்ணுறதால உங்களுக்கு பரோட்டாவில் நிறைய லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும். கடையில் பரோட்டா வீசுகிற மாதிரி வீசினா தான் பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும், அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. வீட்டில் செய்யும்போது இந்த மாதிரி ஈஸியான மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். இதுவே பரோட்டா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வரும். இப்போது எல்லா மாவும் இந்த மாதிரி உருட்டியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போது நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் உருட்டிக்கோங்க. கேரளா பரோட்டா பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். நீங்கள் உருட்டும் போது ஒரே சைடை தான் உருட்டணும். 2 சைடு உருட்டினீங்கன்னா அந்த லேயர்ஸ்லாம் போயிடும். அதுவும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து நீங்கள் உருட்டக்கூடாது, லைட்டாக தான் உருட்டணும். உங்களுக்கு கையாலே ப்ரெஸ் பண்ண வந்துச்சுன்னா அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். இப்போது தவா சூடானதுக்கப்புறம் நம்ம பரோட்டாவை போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பரோட்டா போட்டிங்கன்னா பரோட்டா ஹார்ட் ஆகிடும், சரியாக வராது. ஒரு சைடு செவந்து வந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டால் தான் பரோட்டா உங்களுக்கு ஈவனாக குக் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சா தான் பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இந்த ஸ்டெப்பும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பரோட்டா இந்த மாதிரி செவந்து வந்ததும் இப்போ 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா திருப்பி விடுங்க. இந்த மாதிரி ப்ரௌன் ஸ்பாட்ஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஃபஸ்ட்டே ஊற்றிட்டிங்கன்னா பரோட்டா உள்ளே சரியாக வேகாது. பரோட்டா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வேணும்னா கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துருங்க. பட் எங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும், ஸோ கொஞ்சம் கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் நான் எடுக்கிறேன். இந்த மாதிரி கண்டினியூஸாக திருப்பி போடுங்க, இல்லைனா ஹார்ட் ஆயிரும். இப்போ நம்ம சூப்பரான பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா பரோட்டாவும் போட்டுக்கலாம். பரோட்டா நிஜமாகவே செமையாக வந்திருக்குங்க, சான்ஸே இல்லை. இப்போவே லேயர்ஸ் நம்மளுக்கு தெரியுது பாருங்கள், எவ்வளோ லேயர்ஸ் ஃபார்ம் ஆயிருக்குன்னு. பரோட்டா சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி நல்லா கைகளால் தட்டி விடுங்க, அப்போ தான் பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். எனக்குலாம் நல்லா பழகிருச்சு, அதனால் எனக்கு சூடே தெரியாது, நான் ஈஸியாக தட்டிடுவேன். பிகினர்ஸ் பார்த்து பண்ணுங்கள். நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் அடுக்கடுக்காக அந்த மாதிரி லேயராக பரோட்டா ரொம்ப சுலபமாக வீட்டில் செய்யலாம். ஸோ இனி பரோட்டா ஹோட்டலில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை, நம்மளே வீட்டில் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். மைதா ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது, ஸோ பரோட்டா அடிக்கடி சாப்பிட வேணாம். போச்சும் ஒரு நாள் மட்டும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இது கூட சால்னா தான் சூப்பரான காம்பினேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி எங்கள் சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.